ஒப்புக்கொள்ளக்கூடிய அறிவுக்கு உயரலை. இது வரைக்கும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த சொன்ன சொல்லை வாழ்வதற்கு வரல. இந்த குறைகளை எல்லாம் போக்கி எல்லாரையும் உண்மையினுடைய பிரதிநிதிகளாகவே காணவும், அவர்களும் அந்த உண்மையை உணரவும், அந்த உணர்ந்த உண்மையிலேயே ஒருவருக்கொருவர் உரையாடவும் வாழவும் பழக்கம் வந்து விட்டதானால் உடனே வராது. இந்த பழக்கத்துக்கு மனிதன் அடிமை என்று சொல்றது. அதே போல இவனுக்கு தெரிஞ்சது இவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வரும்போது ஒரு குழந்தை வந்ததுன்னா குழந்தைக்கு ஒரு கொஞ்சம் அளவுக்கு மாற்றம் இருக்கும். இன்னும் அந்த கருமையத்திலிருந்து இன்னொரு தலைமுறை வந்தா கொஞ்சம் மாற்றம். இப்படி தலைமுறைகள் மாறும்போது பல தலைமுறைகள் மாறி ஆகணும். உண்மை உணவு இந்த உலகம் பெற்றாலும் கூட அது எல்லாரும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு பல தலைமுறைகளாகும். இந்த தத்துவத்தை கண்டுபிடித்த பிறகு அதை ஒட்டி உலக சமாதானம் என்ற நூல் எழுதுற. ஆனா இது நீங்க இப்படி எழுதுறீங்களே, இது ஒரு ஒட்டோப்பியா, அதாவது கற்பனை. அவன் இது எவ்வளவு நாள் ஆகும், வந்தா நல்லதான், இது வருமா வராது என்றான். சரி வரும், அதுக்கு காலம் ஆகும்னு சொன்னேன். எவ்வளவு காலம் ஆகும்? இன்று நான் குறிப்பிட்ட திட்டம் ஒன்றை ஏற்க பல இடையூறு உண்டு. இன்று ஆண்டு 50க்குள்ளே உலகோர் இந்த ஆட்சி முறையை நன்றென்று ஏற்றுக்கொள்வார். மீண்டும் ஒரு நூற்றாண்டின் முடிவுக்குள்ளே மேலோங்கி உலகெங்கும் அமலாய் நிற்கும். என்னங்க இவ்வளவோ நாளாகும், நீண்டு விடுகிறதே நாள் எண்ணி எண்ணி நினைந்து ஆதரவாளர் சோறு கொள்வார். வேண்டும் என்று யான் விரும்பி கணித்ததில்லை, விரிந்து நின்று ஆய்ந்து கண்ட முடிவு இது பதில் சொன்ன. அந்த பதில் தான் இப்ப உங்களுக்கும் கொடுக்குறேன். எல்லாருக்கும் இருக்கு. எப்படி வரும் இதெல்லாம் உணர முடியாதத போகலாம். எப்படி பல தலைமுறைகள் போக போக அந்தந்த தலைமுறையில வாங்கி கொண்ட அந்த கருமையம் சிறப்படைந்து கொண்டே வரும்போது ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்த சிறப்புல இருந்து மேலுக்கு வர ஒரு தலைமுறைன்னா சாதாரணமா 20 ஆண்டுகள் வச்சிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு 20 ஆண்டு வயதானால்தான் குழந்தை உற்பத்தி ஆகும். அதை வைத்துக்கொண்டு 20 ஆண்டு வச்சு அப்போ 5 தலைமுறைகள் நான் சொல்றேன். எவ்வளவு நாள் ஆகும்? 100 ஆண்டு காலம் வேணும். முழுக்க முழுக்க ஒரு உண்மை யாரால வெளியிட்டாலும் அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் அதே நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம் வர வேணுமானால் 100 ஆண்டு காலம் வேணும். அதைத்தான் அங்க சொன்ன. வேண்டுமென்று யான் சொன்னதில்லை, விரிந்து நின்று ஆய்ந்து கண்ட முடிவு இது. ஆகவே இந்த முடிவு இப்போ அதை உணர்ந்து கொள்ளத்தக்க அளவில் நீங்கள் எல்லாம் கூடியிருக்கீங்க.